ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நாட்களுமே நல்ல நாட்கள் தானே அம்மா. மோசமான நாட்கள் என்று நீ கருதுவதற்கு அவசியமே இல்லை. மோசமான நாட்களில் நீ உனது வாழ்க்கை பாடத்தை தான் கற்றுக்கொள்கின்றாய். என்னதான் நீ படித்த மேதையாக இருந்தாலும் ஏட்டுக்கல்வி கற்றுத்தராத இந்த வாழ்க்கை பாடத்தை இந்த பிரபஞ்சம் உனக்கு கற்றுத்தருகிறதல்லவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கை உன் கர்மாவினால் வரும் பிரச்சனைகள் மூலமாக உன்னை கீழே தள்ளி அழகு பார்ப்பது எதற்காக? விழுந்த ஒவ்வொரு அடிகளையும் நீ வெற்றி படிகளாக நினைத்து உன் வாழ்வினில் நீ உச்சத்தை அடைவதற்காகத்தான். ஆனால் நீ என்ன செய்கிறாய்? நீயோ இது பல நாளாக நடந்து கொண்டுதானே இருக்கின்றது, இன்று ஒன்றும் புதிதாக எதுவும் நடக்கவில்லையே என்று சிரித்துவிட்டு இந்த வாழ்க்கை உன்னிடம் என்ன சொல்ல வருகிறது என்பதனை ஆராயாமல் வரும் எதிர்மறை ஆற்றலை உனக்கு சாதகமாக மாற்றாமல் அதனை கண்டும் காணாமல் சிரித்துவிட்டு செல்கிறாய். இதுதான் உனது தோல்விக்கு முதற் காரணம். நீ சிரிப்பதற்கு பதிலாக அதனை உனக்காக இந்த பிரபஞ்சம் தரும் வெற்றிக்கான வாய்ப்பு என்று கொஞ்சம் சீரியஸாக யோசித்து இருந்தால் என்றோ நீ தொட்டிருப்பாய் உனது வாழ்வின் உச்சத்தை. இனியாவது என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்று ஆராய்ந்து வாழ பழகிக்கொள். உன்னுடைய இந்த யோசிக்காமல் எடுத்த ஒவ்வொரு முடிவினாலுமே தான் இன்று உன்னையே நம்பியிருப்பவர்களின் கண்களில் நீரை பார்த்தாய்தானே? அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதையும் உணர்ந்தாயா? எதிர்மறை ஆற்றல்களை உனக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருப்பவர்களிடமே திரும்ப திரும்ப சென்று உன் குடும்பத்தில் நடக்கும் அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை துக்கங்களையும் சொல்லிக்கொண்டே பதிலுக்கு அவர்கள் தன் மனதுக்குள் உன் வாழ்க்கையை பார்த்து கீழ்த்தனமாக சிரிப்பது மூலமாக 10 மடங்காக எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் உன்னுள் வாங்கி கொண்டாயே அம்மா. எதை எங்கே எப்படி யாரிடம் சொல்ல வேண்டும் என்று இன்றும் கூட புரிந்திருக்காமல் இன்னும் சிறுபிள்ளையாகவே இருக்கின்றாய். எதை எங்கே எப்படி யாரிடம் சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்று உனக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? ஆனால் உன் கர்ம வினை இந்த அறிவை உன்னிடம் இருந்து மறைத்து விட்டதே. இது காலம் செய்த கோலம் இல்லை. உன் கர்ம வினையின் பிடியில் நீயாகவே மாட்டிக்கொண்டதுதான் காரணம். நீ சிறு வயதில் இருந்தே யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டாய். உன் மனதுக்குள்ளே பல விஷயங்களை புதைத்து கொண்டு கடவுளிடம் மட்டுமே பேசுவாய். உனக்கு நினைவு இருக்கிறதா? இதனாலேயே இந்த நல்ல குணத்தாலேயே நீ மேன்மேலும் உனது வாழ்க்கையில் பல வெற்றிகளை பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் அந்த நல்ல குணத்தை உன் கர்ம வினையானது ஒரு கெட்ட மனிதனின் சகவாசத்தின் மூலமாக உன்னிடம் இருந்து பிடுங்கிக் கொண்டது. உன்னில் எதிர்மறை ஆற்றல் நிறையவே ஊடுருவியது அன்று முதல்தான். ஆம், அந்த சூழ்நிலைதான் உன் துயரங்கள் அனைத்திற்கும் காரணம். உனக்கு ஞாபகம் வருகிறதா பல வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயம்? ஆம், இந்த கெட்ட மனிதர் உன் பூர்வ ஜென்ம விரோதி. இந்த ஜென்மத்தில் அதனை தீர்த்து கொண்டார். இதுதான் உன் அனைத்து துன்பத்திற்கும் காரணம். உனக்கு புரிந்ததா? இன்றாவது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உனது வாழ்வினில்? இதனை புரிந்து கொள்ளாமல் உனது நெருங்கிய உறவுகளை எல்லாம் நீ திட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றாய். முதலில் அவர்களிடம் முடிந்தால் மன்னிப்பு கேள். இல்லை என்றால் போனது போகட்டும், எல்லாவற்றையும் மறந்துவிடு. இனியாவது இந்த இரவோடு நடந்த எல்லா கெட்டதற்கும்
என்னிடம் ஒப்படைத்துவிடு. முழு சரணாகதி அடைந்துவிட்டு நிம்மதியாக தூங்கு. உன் தலையணை அடியில் என் உதியையும் என் படத்தையும் தினமும் வைத்துக்கொண்டு தூங்கு. நாளை நிச்சயம் உன் வாழ்வினில் அதிசயம் நடக்கும். நீ மனதில் நினைத்த விஷயம் ஈடேறும். இது எனது வாக்கல்ல, சத்திய வாக்கு. ஆமம்மா, எனது இந்த தெய்வ வாக்கினை நீ 100% உண்மையாக நம்பும் பட்சத்தில் இனி உன் வாழ்வினில் பணம் பல வழியிலும் வரும். அதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி தருவேன். அதன் அறிகுறியாக இன்னும் 3 நாட்களில் ஒருவர் மூலம் உனக்கு ஒரு பரிசு அனுப்பி வைப்பேன். பெற்றுக்கொள் சந்தோஷமாக. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.